ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் நல்லாயிருக்கேன். இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஏசி வந்து சர்வீஸ் வந்து ஃபுல் சர்வீஸ், கெமிக்கல் சர்வீஸ் வந்து இந்த ஏசி கிட்டத்தட்ட சர்வீஸ் பண்ணி ஒரு வருஷத்துக்கு மேலே ஆகிடுச்சு. ஒரு வருஷம் சர்வீஸ் பண்ணாமல் காயில் ஃபுல்லாக ஜெல்லு ஃபார்ம் ஆகிடுச்சு. ப்ளஸ் அது இல்லாமல் கரண்ட் பில் மட்டும் மினிமம் வந்து உங்கள் 10,000 ருபீஸ்க்கு மேலே வந்து பே பண்ணிருந்தாங்க. இந்த ஜெல்லு மட்டுமே இதான மாரி இருந்தது ஃபுல் அண்ட் ஃபுல்லு. இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நீட்டாக கைட்டி தான் சர்வீஸ் பண்ண சொல்லியாச்சு. அதை நல்லா கைட்டி நம்ம நீட்டாக எடுத்து நம்மளோட கஸ்டமர் பிரித்தாச்சு. பிரிச்சுட்டு அப்புறம் பார்த்தோன்னா ஃபங்கஸ் ப்ளஸ் ஜெல் எல்லாம் ஃபார்ம் ஆகிடுச்சு. பார்த்துங்க, ஃபுல்லாக அந்த வந்து ஜெல்லு மாரி ரொம்ப இதானதுக்கப்புறமும் கூலிங்கும் குறைஞ்சிச்சு. காயில் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகிடுச்சு. ப்ளோயரில் மட்டும்தான் டஸ்ட்டு கம்மியாக இருந்தது. மற்றபடி பார்த்தோன்னா இன்டோர் காயில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஃபுல்லாக ஃபங்கஸ் ஜெல்லு எல்லாமே ஃபார்ம் ஆகிடுச்சு. இந்த ஒயிட் கலர் இருக்கிறதெல்லாம் ஃபங்கஸ் மாரி இதாகிடுச்சு. இதனால் வந்து டஸ்ட்டு மூலிமா வந்து உடம்பு சரியில்லாம ஓடி போயிட்டுருக்கோம் அடிக்கடி. இது இல்லாமல் எல்லா கஸ்டமரும் என்கிட்ட அதிகமாக கேட்குறது கரண்ட் பில் அதிகமாக தம்பி எப்படி கம்மி பண்ணுறேன்னு சொல்லிட்டா. அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை சர்வீஸ் பண்ணுறாங்க. சர்வீஸ் பண்ணுற மூலியமாக மோஸ்ட்லி இதனால் கரண்ட் பில் அதிகமாகிட்டு தான். சர்வீஸ் பண்ணாமல் இருக்கனால தான் இந்த ஜெல்லெல்லாம் ஃபார்ம் ஆகி ரொம்ப இதாகிடுச்சு. இது வந்து முடியாத பட்சம் காற்று வந்து கிடைக்காத பட்சத்தில் தான் கூப்பிட்டு இதே மாதிரி வந்து சர்வீஸ் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி சர்வீஸ் பண்ணால் அப்படி தான் நிலைமை ஏற்படும். ஃபுல்லாக கெமிக்கல் அப்ளை பண்ணதுக்கப்புறம் இருக்கிற காயில் இருக்கிற டஸ்ட்டு எல்லாம் பொங்கி வெளியில் வந்துட்டுருக்கு. ஒவ்வொரு தடவை வெளியில் வந்து திரும்பி சர்வீஸ் பண்ணல பாருங்கள் எவ்வளோ டஸ்ட்டு வெளில வருதுங்கிறது மட்டும். இப்போ கன்று வச்சுருக்கக்குள்ள பாருங்கள் டஸ்ட்டு மட்டும் எவ்வளோ வந்து இதாக வச்சுருக்கு. ஒவ்வொரு தடவையும் இப்படி இருக்கக்குள்ளே இருந்தால் வருஷத்துக்கு ஒரு சர்வீஸ் பண்ணால் கம்பல்சரி உடம்பு சரியில்லாமல் தான் போகும். அது இல்லாமல் டஸ்ட்டு இஷ்யூ, சளி பிடிக்கிறதுலேருந்து எல்லாம் நிறையா வந்துருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் கரண்ட்டு பில்லு அதுக்கு பார்த்தோன்னா சர்வீஸ் பண்ணுற காஸ்ட்டை கணக்கு பண்ணால் கரண்ட்டு பில்லு பார்த்தோன்னா அதிகமாக வரும். 5 மடங்கு எப்படி பார்த்தா 5% வந்து கரண்ட்டு பில்லு தான் கட்டுறாங்க சர்வீஸ் பண்ணுற காஸ்ட்டை கம்பேர் பண்ண. அதனால் சர்வீஸுங்கிறது வருஷத்துக்கு 2 தடவை பண்ணிட்டேன். கரண்ட்டு பில் நம்ம மிச்சம் பண்ணலாம். அது யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. காய் வந்து அதை க்ளீன் பண்ணுறதுங்க மட்டும் பார்க்க ஒவ்வொரு தடையும் வந்து டஸ்ட்டு வந்து வெளியில் போய்ட்டு தான் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 1/2 hour வந்து இந்த காய்க்கு மட்டுமே க்ளீன் பண்ணி இது பண்ணிட்டு இருந்தோம். இது இல்லாமல் பேக் சைடில் எப்படி இருக்குது என்னன்னு பேக் சைடில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சு க்ளீன் பண்ணி டஸ்ட்லாம் இது பண்ணி எடுத்தாச்சு. க்ளீன் பண்ணதுக்கப்புறம் காயில் வந்து எந்த எப்படி இருக்குங்கிறது பாருங்கள். க்ளீன் பண்ணதுக்கப்புறம் காயில் வந்து இப்படி தான் இருக்குது. அந்தாண்ட பக்கத்தில் இருக்குது. இது மட்டும் மூணு தெரியுது. அந்தளவுக்கு வந்து டஸ்ட் அடைச்சிருந்தது. நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோன்னா ஒவ்வொரு தடையும் சரி டஸ்ட்டு ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபில்டர் மட்டும் வாஷ் பண்ணி போகிறேன். ஃபில்டர் வாஷ் பண்ணி போகிறதும் ஒரு 10% தான். ப்ளஸ் அது இல்லாமல் ஃபேன் போடுவோம். ஃபேன் போடாமல் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல இப்போ தான், கூலிங் அதிகமாக வரும்னு சொல்லிட்டு. அப்படி பண்ணக்குள்ள மினிமம் இயர்லி ஒன்ஸ்ங்கிறத விட 6 monthsலேருந்து 8 monthsக்குள்ளே ஒன்ஸ் சர்வீஸ் பண்ண தான் கரெக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீட் அண்ட் பக்காவாக க்ளீன் பண்ணியாச்சு. க்ளீன் பண்ணி எல்லாத்தையுமே வந்து அடித்து வெயில் லைட்டாக இது பண்ணிட்டுருக்கோம். இது போல் மீண்டும் வீடியோக்களை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அலெக்ஸ் ஸ்கூலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.